Hello people, welcome back. நம்ம இது வரைக்கும் EXT டிரைவர், NVIC டிரைவர், sysconfig டிரைவர், GPIO டிரைவர் இந்த மாதிரி சில பேசிக்கான சில டிரைவர்ஸை ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு புஷ் பட்டனை வந்து போலிங் மோடில் எப்படி ரீட் பண்ணுறது, இன்டர்ப்ட் மோடில் எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு எல்இடி எப்படி ட்ரைவ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன். ஒரு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு டிவைஸ்க்கு இடையில, அந்த ரெண்டு டிவைஸுங்கிறது வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டருக்கும் ஒரு எம்பெடட் டிவைஸ் மாதிரி நம்ம ஆர்டினோ மாதிரி ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லை நம்ம STM32க்கும் ஒரு சென்சாருக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ரெண்டு டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரோட்டோகாலுங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி தான் அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்க முடியும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரோட்டோகால் UART அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால். இது UART, USART ரெண்டு ப்ரோட்டோகால் சேர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ UARTங்கிறது வந்து யூனிவர்சல் அசிங்க்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால். அதுவே USARTல வந்து சிங்க்ரனஸாகவும் இருக்கும். யூனிவர்சல் சிங்க்ரனஸ் அண்ட் அசிங்க்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றாங்க. இந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரியுது, UART அப்படிங்கிறது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஒரு அசிங்க்ரனஸ்னால் ஒரு கிளாக் சிக்னல் இல்லாத ஒரு சிக்னல். ஜஸ்ட் ஒரு பின் வழியாக நீங்கள் ஒரு சிக்னல் அனுப்புவீங்க, இன்னொரு பின் வழியாக நீங்கள் ஒரு சிக்னலை வந்து ரீட் பண்ணுவீங்க, ஸோ ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இந்த UART ப்ரோட்டோகாலில் ஃபஸ்ட்டு 1959 தான் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன்ற ஒரு கம்பெனி வழியாக அவங்களோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ப்ரோக்ராமபிள் டேட்டா ப்ராசஸர் 1 அப்படி PDP-1 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கம்ப்யூட்டரில் தான் கார்டன் பெல் அப்படிங்கிறவர் வந்து இந்த UART ப்ரோட்டோகாலை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மைனராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்து ஒரு 2000லாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த RS-232ன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் போர்ட் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் CPU திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த DB9 கனெக்ட் ஒன்று இருக்கும். அதுவும் கூட RS-232 கூட அண்டர்லைங்காக பார்த்தோம்னா இந்த UART ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த UART ப்ரோட்டோகாலை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்லாம் போகிற மாதிரி RS-232, RS-485 அந்த மாதிரி சில அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2000ஸ்க்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த சீரியல் போர்ட்டை வந்து USB ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ வர்றது எல்லாமே வந்து USB பேஸ்டு டிவைசஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ USB வழியாகவே கூட நம்ம ஒரு USB டு சீரியல் போர்ட் கன்வெர்ட்டர் அல்லது USB டு UART கன்வெர்ட்டர்ன்ற ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு USB டு UART கன்வெர்ட்டர். அதாவது நீங்கள் USB வழியாக கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் UART வழியாக அந்த சிக்னல்ஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அனுப்புகிற சிக்னல்ஸை வந்து UART சிக்னல்ஸாக எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பின் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஆட் அண்ட் போர்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிசியில் வந்து UART இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி இல்லை. ஆனால் USB இருந்ததுன்னா இந்த மாதிரி டிவைசஸ் போட்டு ஒரு USB டு UART கன்வெர்ட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே மைக்ரோ கண்ட்ரோலர் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் I2C, SPI அதெல்லாம் வந்து இந்த UART ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட இன்றைக்கும் கூட நிறைய இடத்துல வந்து ஒரு லோ ஸ்பீட் கம்யூனிகேஷனுக்கு ஒரு டீபக் போர்ட்டு, டீபக் கனெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு டீபக் மெசேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன சென்சார்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் இந்த UART வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேயும் இன்றைக்கி இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன் USART அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. USART வந்து உங்களுக்கு போத் UART-ஆகவும் ஒர்க் ஆகும், அசிங்க்ரனஸாகவும் ஒர்க் ஆகும், சிங்க்ரனஸாகவும் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு கிளாக் சிக்னல் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. சிங்க்ரனஸுங்கிறது வந்து கிளாக் சிக்னல் இருந்ததுன்னா சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி சிங்க்ரனஸாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும், கிளாக் இல்லாமல் ஒரு பின் வழியாக நம்ம டேட்டாவை அனுப்ப முடியும் அசிங்க்ரனஸாக. அதுதான் UART. ஸோ இதையும் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற டிவைஸும் ரிசீவ் பண்ணுற டிவைஸும் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும் இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா. ஸோ கிளாக் சிக்னல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வரலாம். ஆனால் UARTல உங்களுக்கு கிளாக் சிக்னல் இல்லாததுனால நம்ம அடிஷ்னலாக நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஒரு சிக்னல், அப்புறம் நம்ம மெசேஜ், அப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்னலை ஒரு பின் வழியாக நம்ம டிஜிட்டல் சிக்னலாக அனுப்பிச்சோம் அப்படின்னா ரிசீவரும் கூட அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்னலை அனுப்ப போகிறேன்ற மெசேஜை பார்த்துட்டு அது ரெடி ஆகிக்கும். அதுக்கப்புறமா அது டேட்டாவை வாங்கும். அதுக்கப்புறமா டேட்டா வாங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம டேட்டா முடிச்சிட்டேன்ற ஒரு சிக்னலை வாங்கும். அதை பேஸ் பண்ணி அதை டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய சிக்னல் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கணும். ஒரு 2.4 kbps இல்லை 4.8 kbps, 9.6 kbps அல்லது உங்களுக்கு 115 kbps, 1 mbps, 2 mbps அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து நான் இந்த டேட்டாவை அனுப்பிச்சேன் அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய டிவைஸையும் அதே ஸ்பீடில் நீங்கள் மேட்ச் பண்ணி கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் இந்த அனுப்புகிற டிவைஸோட சிக்னலை இந்த ரிசீவ் பண்ணுற டிவைஸ் இன்டர்பிரட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு டிவைஸ் எடுத்துக்கலாம். ஒன்று இது வந்து TX டிவைஸ்னு வச்சுக்கலாம், TX டிவைஸ். இன்னொன்று வந்து
உங்களுக்கு ஆர்எக்ஸ் டிவைஸ். ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ் டிவைஸ் தான் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்எக்ஸ் டிவைஸ் வந்து ஒரு சென்சார் அல்லது ஒரு ஆட் ஆன் மாடியூல், ஒரு ஜிபிஎஸ் மாடியூல்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர், இது வந்து உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ் மாடியூல். ஓகேயா, இது ஜிபிஎஸ் மாடியூல். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில நான் யூஆர்ட் வழியாக கம்யூனிகேட் பண்ண வைக்கணும்னா என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து என்னோட யூஆர்ட் டிரைவர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பின் வந்து இந்த டிவைஸ் ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு போகுது. அதாவது இது டிஎக்ஸ் பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அது இந்த ஜிபிஎஸ் மாடியூல் ஆர்எக்ஸ் பின் வழியாக வாங்கும். ஸோ இங்கேருந்து நான் அனுப்பக்கூடிய டேட்டா இந்த பின் வழியாக ஒரே ஒரு வயர், அஃப்கோர்ஸ் கிரவுண்ட் உங்களுக்கு வந்து காமனாக இருக்கணும், கிரவுண்ட் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கணும் ஜிஎன்டி. ஆனால் இந்த 2 வயர் மட்டும் வச்சுக்கிட்டே கூட என்னால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து என்னோடய ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு நான் ஒரு கமெண்ட்ஸ் அனுப்ப முடியும். ஆட் ஆன் மாடியூலுக்கு வந்து இன்னொரு கமெண்ட்ஸ் அனுப்ப முடியும். ஜிபிஎஸ் ரிலேட்டடான ஒரு யூஆர்ட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு ஜிபிஎஸ் மாடியூலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஎக்ஸ் பின் வழியாக நான் வந்து அனுப்பிச்சேன் அப்படின்னா ஆர்எக்ஸ் பின் வழியாக இந்த ஜிபிஎஸ் மாடியூல் அந்த டேட்டாவை வாங்கி இன்டர்பிரட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கோஆர்டினேட்ஸை வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட டிஎக்ஸ் பின் வழியாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்எக்ஸ் பின்னுக்கு அந்த டேட்டா போகும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 பக்கமே பை டைரெக்ஷனலாக கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஎக்ஸ் பின், ஆர்எக்ஸ் பின், கிரவுண்ட் பின், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சைடில் இந்த 3 பின் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் மாடியூலில் கிரவுண்ட், டிஎக்ஸ், ஆர்எக்ஸ் 3 பின் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து மொத்தம் 3 விதமாக இருக்குது. சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்ப்ளெக்ஸில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் அனுப்ப முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஹாஃப் டியூப்ளெக்ஸில் நீங்கள் அனுப்ப முடியும், அப்புறமா ரிசீவ் பண்ண முடியும். அதுதான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஒரே சமயத்தில் வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. அது ஹாஃப் டியூப்ளெக்ஸ். அதே ஃபுல் டியூப்ளெக்ஸாக இருந்ததுன்னா டிஎக்ஸில் டேட்டா போயிட்டு இருக்கப்பே ஆர்எக்ஸில் டேட்டா நம்ம ரிசீவ் பண்ண முடியும், ரிசீவ் பண்ணி இன்டர்ப்ட் பண்ண முடியும். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம டிரான்ஸ்மிட்டும் ரிசீவும் பண்ணுறது தான் ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ யூஆர்ட் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து யூஆர்ட் கம்யூனிகேஷனில் இவ்வளோ பின்ஸ் இருக்குது. இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக சில பின்ஸும் இருக்குது. அடுத்த சில இம்பார்ட்டன்ட் பின்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து இந்த ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு வந்து ஒரு 1 KB ஆஃப் டேட்டா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 KB ஆஃப் டேட்டா வந்து நான் அந்த டிஎக்ஸ் பின் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இந்த ஜிபிஎஸ் மாடியூலில் அதோட பஃபர், அது ஸ்டோர் பண்ணக்கூடிய சைஸ், பஃபர் சைஸ் வந்து உங்களுக்கு 1 KBக்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இதை அனுப்பும், அது வாங்கி வச்சுக்கும். இதுவே இந்த ஜிபிஎஸ் டிவைஸில் ஒரு 100 பைட்ஸ் தான் எனக்கு பஃபர் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் என்ன பண்ணணும், அந்த 1 KBயை 100 பைட்ஸாக வாங்கணும். ஃபஸ்ட்டு 100 பைட்ஸை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகுது. அடுத்து நான் ரெடியாக இருக்கேன், அடுத்த டேட்டா அனுப்புன்னு அது சொல்லணும். அப்போ உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் அடுத்த 100 பைட்ஸ் அனுப்பும். அதுக்கப்புறமா இது அனுப்பிச்சு முடிச்சதுக்கப்புறமா இது மறுபடியும் வெயிட் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சொல்லணும். ஸோ சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ரெடின்னு சொல்லணும். அப்புறம் மறுபடியும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அடுத்த 100 பைட்ஸ் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல், இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இது ஹார்ட்வேர் வழியாகவும் பண்ணலாம், சாஃப்ட்வேர் வழியாகவும் பண்ணலாம். ஸோ ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக சில பின்ஸ் வேணும். உதாரணத்துக்கு சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளியர் டு சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெடி டு சென்ட். அதே மாதிரி இங்கேயும் ஆர்டிஎஸ், சிடிஎஸ். ஸோ இது அடிஷ்னலாக உங்களுக்கு ஆப்ஷனலான தேவைப்படுற பின்ஸ் வந்து இந்த ஆர்டிஎஸ், சிடிஎஸ் தேவைப்படும். ஸோ ரெடி டு சென்ட், கிளியர் டு சென்ட், இது ரெண்டும் அடிஷ்னலாக இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல். இது நம்ம மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய இடத்துல இந்த ஆர்டிஎஸ், சிடிஎஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் டிஎக்ஸ், ஆர்எக்ஸ், அப்புறம் கிரவுண்ட், இந்த 3 பின்ஸை வச்சுக்கிட்டுமே நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஎஸ், சிடிஎஸ் சிக்னலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டிஎஸ்ங்கிறது வந்து ரெடி டு சென்ட், அப்புறம் சிடிஎஸ்ங்கிறது வந்து கிளியர் டு சென்ட். ஸோ இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் நம்மளோட ஜிபிஎஸ்க்கு ஒரு கமாண்ட் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு டேட்டா வந்து ஒரு 1 KBக்கான டேட்டா வந்து அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இது இந்த ஆர்டிஎஸ், சிடிஎஸ் இல்லாத பட்சத்தில் இந்த டிஎக்ஸ் பின் வழியாக நம்ம அந்த டேட்டா அனுப்பிச்சோம்னா இந்த ஜிபிஎஸ் மாடியூல் அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணுதா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அதை இக்னோர் கூட பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அதுவே இந்த ஆர்டிஎஸ், சிடிஎஸ் சிக்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை கண்ட்ரோல் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஆர்டிஎஸ்ங்கிறது வந்து ரெடி டு சென்ட். அப்போ இந்த சிக்னல் இது வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து ஜிபிஎஸ் டிவைஸுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஆர்டிஎஸ் வந்து இந்த சிடிஎஸோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த பக்கம். இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு டேட்டா அனுப்புகிறப்ப பை டிஃபால்ட்டாக இதோட சிக்னல் வந்து உங்களுக்கு ஹையில் இருக்கும். இது ஹையில் இருந்துட்டு டேட்டா அனுப்புகிறோம்னு சொல்கிறப்ப இதை சிக்னலை வந்து லோ பண்ணும். ஸோ இது மாதிரி லோ பண்ணிடுச்சுன்னா, ஹை டு லோ பண்ணிடுச்சுன்னா
இந்த ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு தெரியும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஏதோ ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு கேட்குது, ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னு தெரியும். இப்போ இன்கேஸ் இந்த ஜிபிஎஸ் மாடியூல் வந்து பிஸியாக இருக்குன்னு வச்சுக்காங்க, அது ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்குது, அதனால் இப்போ டேட்டாவை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா அது இந்த சிக்னலை இக்னோர் பண்ணிடும். இந்த ஆர்டிஎஸ்ன்னு இருக்கிற இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிஎஸ் சிக்னல் வந்து ஹைலேயே வச்சுருக்கோம். இந்த ஹைலேயே வச்சுருந்தா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த ஹை சிக்னலை பார்த்து இன்னும் அது ரெடி ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இந்த ஆர்டிஎஸ் டு சிடிஎஸ் இந்த கனெக்ஷன் வழியாக இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் ரெடியா இல்லையான்றது தெரியும். ஸோ ஆர்டிஎஸ் வழியாக இது ரெக்வஸ்ட் பண்ணுது, சிடிஎஸ் வழியாக மைக்ரோ கண்ட்ரோலர் செக் பண்ணுது, இது ரெடியா இல்லையான்னு செக் பண்ணுது. இன்கேஸ் இந்த ஜிபிஎஸ் மாடியூல் வந்து இந்த டேட்டாவை வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹை சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த ஹை சிக்னலில் லோ பண்ணும். இந்த மாதிரி லோ பண்ணுச்சுன்னா கிளியர் டு சென்ட்னு அர்த்தம். இந்த டிவைஸ்க்கு வந்து அது கிளியர் டு சென்ட் சிக்னலாக கிடைக்கும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த சிடிஎஸ் கிளியர் டு சென்ட் இதை வந்து ஹை டு லோவாக பார்த்துச்சுன்னா இந்த ஜிபிஎஸ் மாடியூல் ரிசீவ் பண்ணுறதுக்கு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட டிஎக்ஸ்லேருந்து இந்த டேட்டா வந்து என்ன டேட்டா போகணுமோ அந்த டேட்டா வந்து டிஜிட்டல் சிக்னலாக இந்த பக்கம் போகும். ஸோ இதுதான் ஒரு ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் சிடிஎஸ் ஆர்டிஎஸ் வழியாக நம்ம ஒரு ஹார்ட்வேர் ஹேண்ட் ஷேக்கிங் வந்து பண்ணிவிட்டு ஒரு டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இது நீங்கள் டிஎக்ஸ் வழியாக நீங்கள் ஆர்எக்ஸ்க்கு டேட்டா அனுப்பிச்சதுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஜிபிஎஸ் மாடியூல் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஒரு டேட்டா அனுப்பணும்னா அது வந்து ஆர்டிஎஸ் பின் வழியாக ஒரு சிக்னலை வந்து அனுப்பும், ஒரு ஹை டு லோ ட்ரான்சிஷன் அனுப்பும். இந்த சிக்னலை பார்த்த உடனே நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் அது இந்த டேட்டா வாங்குறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா இந்த ஜிபிஎஸ் மாடியூலோட சிடிஎஸ் பின்னில் கனெக்ட் ஆகிருக்க பின் வழியாக ஒரு ஹை டு லோ ட்ரான்சிஷனை பண்ணும். இந்த ட்ரான்சிஷனை அந்த சிடிஎஸில் எப்போ இந்த ஜிபிஎஸ் மாடியூல் பார்க்குதோ அப்போ அதோட டிஎக்ஸ் பின் வழியாக இந்த ஒரு சிக்னலை வந்து டேட்டாவை வந்து இந்த ஆர்எக்ஸ் பின்னுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சைடில் கனெக்ட் ஆகிருக்க இந்த ஆர்எஸ் பின்னுக்கு இந்த டேட்டாவை அனுப்பும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 டிவைஸ்க்கு இடையில யூஆர்ட் வழியாக ஒரு டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு அசிங்க்ரனஸ் ட்ரான்ஸ்மிஷன், அதாவது எந்தவித கிளாக் சிக்னலுமே இல்லை. இந்த சிக்னல் பற்றி நம்ம சொல்கிறேன், எப்படி அந்த சிங்க்ரனைசேஷன் வந்து எப்படி 2 டிவைஸ்க்கு இடையில நடக்குதுன்றதை வந்து நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். பட் இது வந்து யூஆர்ட் இல்லையா. இதுவே யூ ஷார்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது சிங்க்ரனஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கிளாக் சிக்னல் ஒன்று வந்திருக்கும், 2 பக்கமும் ஒரு கிளாக் சிக்னல் இருந்திருக்கும். ஸோ இந்த கிளாக் சிக்னல் இன்னொரு பின். ஸோ இது வழியாக உங்களுக்கு அந்த சிங்க்ரனைசேஷன் கிடச்சிறதுனால நீங்கள் இந்த டேட்டா லைன்ஸில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து நான் டேட்டா அனுப்ப போகிறேன், ரிசீவ் பண்ண போகிறேன், இது டேட்டா முடிக்க போகிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னல்ஸுமே உங்களோட டேட்டா லைன்ஸில் இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் கிளாக் சிக்னலில் வந்து ஒரு கிளாக் அனுப்பிச்சு அந்த கிளாக் டைமில் வந்து நீங்கள் டேட்டாவை வந்து சாம்பிள் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், இப்போ ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு யூஆர்ட்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனான யூசார்ட்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. யூசார்ட் வந்து பேக்வேர்ட்ஸ் கம்பேட்டபிள், அதாவது யூஆர்ட்டாகவும் ஃபங்க்ஷன் ஆக முடியும். அசிங்க்ரனஸ் மோட்லேயும் ஒர்க் ஆகும், சிங்க்ரனஸ் மோட்லேயும் ஒர்க் ஆகும். சிங்க்ரனஸ் மோடில் வந்து உங்களுக்கு கிளாக் சிக்னல் இருக்கும், அசிங்க்ரனஸ் மோடில் கிளாக் சிக்னல் இருக்காது. வெறும் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ், அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வேணும்னா ஆர்டிஎஸ் சிடிஎஸ், அப்புறம் ஒரு கிரவுண்ட் பின், இவ்வளோ மட்டும் வச்சுட்டு நம்ம கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நம்மளுக்கு 2 டிவைஸ் இடையில எப்படி இந்த யூஆர்ட் கம்யூனிகேஷனை வந்து ஹார்ட்வேர் வழியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 டிவைஸ் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி வந்து அதோட டேட்டா வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் நான் முன்னாடி போட்ட மாதிரி 2 டிவைஸ் வச்சுக்கிறேன். லெட்ஸ் சே இது டிவைஸ் ஏ, இது வந்து டிவைஸ் பின்னு வச்சுக்கலாம், இது டிவைஸ் பி. இப்போ இந்த டிவைஸ்க்கு இடையில ஒரு டிஎக்ஸ் பின் இருக்குது, இங்கே ஒரு ஆர்எக்ஸ் பின். இப்போ உதாரணத்துக்கு நான் கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு ASCIIல வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ASCII ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு கேபிட்டல் ஏக்கு வந்து 41. ஸோ 41 தான் ASCII வேல்யூ ஃபார் ஏ, கேபிட்டல் ஏக்கு. இதை உங்களுக்கு பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இதை வந்து உங்களுக்கு 4 வந்து 0100, 1 வந்து 0001, இது பைனரியில். ஸோ ஏங்கிற ஒரு கேரக்டரை நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா நான் 01000001, இது LSB இல்லையா, இது LSB, இது MSB, இது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, இது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. இந்த டிரான்ஸ்மிஷனில் யூஆர்ட்டில் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு LSB இந்த 1 இருக்கு இல்லையா, LSB லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்புவோம். அதுக்கப்புறமா தான் MSB வந்து நம்ம கடைசியாக அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேட்டாவை வந்து இந்த டிஎக்ஸ் லைனில் நான் அனுப்புவோம். பட் எடுத்த உடனே இந்த டேட்டாவை அனுப்பிச்சிட்டேன்னா இந்த ரிசீவ் பண்ணுற டிவைஸ்க்கு அது என்னன்னு தெரியும். நான் எங்கேருந்து டேட்டாவை வந்து சாம்பிள் பண்ணணும், எப்படி சாம்பிள் பண்ணணும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா, எதுவுமே இந்த டிவைஸ் பிக்கு தெரியாது. அதே மாதிரி 01000001 இதை அனுப்பிச்சுன்னா அதை வந்து சாம்பிள் பண்ணணும் இல்லையா.
அதோட ஸ்பீடு இது எந்த ஸ்பீடில் இந்த டேட்டா வருதுன்றது இந்த டிவைஸ்க்கு ஆர்எக்ஸ் டிவைஸ்க்கு தெரிஞ்சால் தான் அதை கரெக்டாக 0ல் போய் அதை சாம்பிள் பண்ணி 0 தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். 1ல் போய் அது 1 தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சாம்பிள் பண்ணணும். ஸோ இந்த ஆர்எக்ஸ் டிவைஸ் வந்து டிவைஸ் பி வந்து இந்த பிட்ஸை எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் வந்து அது சாம்பிள் பண்ணால் தான் அதே ஸ்பீடில் ஒரே ஸ்பீடில் ரெண்டுமே அனுப்புறதும் ஒரே ஸ்பீடில் இருக்கணும், ரிசீவ் பண்ணுறதும் ஒரே ஸ்பீடில் இருக்கணும். அப்போ தான் சாம்பிள் பண்ணி கரெக்டாக அதோட பிட்ஸோட வேல்யூவை நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஏங்கிற இந்த கேரக்டரை நான் இந்த டிவைஸ் ஏலேருந்து டிவைஸ் பிக்கு நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா, இந்த டிஎக்ஸ் பின் வழியாக நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ஃப்ரேமாக நான் வந்து பேக் பண்ணணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் டேட்டா அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிட்டு, அப்புறம் இந்த டேட்டா 8 பிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 8 பிட்ஸையும் ஒரு டேட்டா அனுப்புறதுக்கான ஒரு 8 பிட்ஸு, அதுக்கப்புறமா நான் டேட்டா அனுப்பி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாப் பிட்னு சொல்லுவாங்க. இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாப் பிட். ஸோ ஸ்டார்ட் பிட், டேட்டா பிட்ஸ், அப்புறம் ஸ்டாப் பிட். இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் நம்ம அனுப்பிச்சோம்னா போதும், இந்த ரிசீவர் வந்து அந்த ஃப்ரேமை வாங்கிக்கும். இப்போ ஒருவேளை இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறப்பயே இதில் ஏதோ ஒரு பிட் வந்து ஒரு இஎம்சினாலேயோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் நாய்ஸ்னாலேயோ ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா, அதையும் நம்ம வந்து எரர் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் கூட ஒரு பிட்டு வந்து பேரிட்டி பிட்னு சொல்லிட்டு ஒரு பிட் ஆட் பண்ணலாம். அது எல்லாமே இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேர் மினிமமான ஒரு ஃப்ரேம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஸ்டார்ட் பிட், ஒரு ஸ்டாப் பிட், அப்புறம் இந்த 8 டேட்டா பிட்ஸ். பேரிட்டி எதுவுமே இப்போ வேண்டாம், இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் வந்து ரெடியாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து இதோட பின் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு லாஜிக் லெவல் வந்து ஹையில் இருக்கும். ஸோ லாஜிக் வந்து ஹையில் இருக்கும். ஸோ இந்த ஹை லெவல் வந்து எப்போ இந்த டிஎக்ஸ் டிவைஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுதோ அப்போ வந்து இம்மீடியட்டாக இந்த பஸ் வந்து லோக்கு போயிடும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1 பிட் டியூரேஷன் சொல்லுவாங்க. ஸோ 1 பிட் டியூரேஷன்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 1 பிட் டியூரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஹை டு லோ இல்லையா, 1லேருந்து 0 ஆகுது. ஸோ 0. ஸோ இந்த 0 எப்போ வந்து ஒரு பஸ்ஸில் பார்க்குதோ, அதாவது 1 to 0 ட்ரான்சிஷன் எப்போ வந்து இந்த பஸ்ஸில் பார்க்குதோ அப்போ இந்த டிவைஸ் பி தெரியும், ஓகே டிவைஸ் ஏ வந்து ஏதோ ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ண போகுது அப்படின்றது இந்த டிவைஸ் பிக்கு தெரியும். ஸோ இந்த 1 பிட் டியூரேஷனுக்கு இந்த 0வை இதை பார்த்துருச்சு அப்படின்னா இதுக்கு தெரியும், சரி அடுத்ததான் வந்து டேட்டா வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அடுத்த ஒரு 1 பிட் டியூரேஷனில் இந்த எல்எஸ்பி ஃபஸ்ட்டு, இதுதான் எம்எஸ்பின்னு சொல்லியிருந்தேன், இது எல்எஸ்பி இல்லையா. ஸோ எல்எஸ்பி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போகும். அப்போ இந்த யூஆர்ட் ப்ரோட்டோக்காலில் ஃபஸ்ட்டு 1. ஸோ இந்த 1க்கு வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்து ஹையில் போகும். ஸோ ஒரு 1 பிட் டியூரேஷனுக்கு இந்த ஹை வந்து கிடைக்கும். அடுத்த 1 பிட் டியூரேஷனுக்கு இது லோ இல்லையா, லோ. அடுத்து மறுபடியும் லோ, மறுபடியும் லோ, மறுபடியும் லோ. ஸோ லோ, லோ, லோ. ஸோ 0 0 0 0 0, அப்புறம் மறுபடியும் ஒரு 1 வருது. ஸோ அடுத்த ஒரு 1 பிட் டியூரேஷனுக்கு ஒரு 1 வருது, அப்புறம் மறுபடியும் 0 வருது. ஸோ இதோட டேட்டா முடியுது இல்லையா, இதோட டேட்டா முடியுது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டார்ட் பிட்டு, இது வந்து ஸ்டார்ட் பிட்டு. இது வந்து உங்களுக்கு 8 பிட்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டா பிட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பிட் முடிஞ்சது, டேட்டா பிட்ஸ் முடிஞ்சது. அடுத்து நான் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன், இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பிட் டியூரேஷனுக்கு உங்களுக்கு வந்து இந்த பஸ் வந்து ஹை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா பஸ் வந்து ஹைலே இருக்கும். இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஏ மட்டும்தான் அனுப்புகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து ஹை ஆயிரும். இல்லை நான் அடுத்து ஏக்கு அப்புறம் பி அனுப்புகிறேன்னா இம்மீடியட்டாக இந்த ஹைலேருந்து ஒரு லோ ட்ரான்சிஷன், அடுத்த ஸ்டார்ட் பிட் வந்து இந்த ஃப்ரேம்க்கு அடுத்து இம்மீடியட்டாக வந்து அடுத்து வந்து ஒரு ஸ்டார்ட் பிட் வரும், அப்புறம் டேட்டா பிட், அப்புறம் ஒரு ஸ்டாப் பிட், அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் பிட் இல்லையா, ஸ்டாப் பிட். சரி, அது என்ன 1 பிட் டியூரேஷன். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி ரெண்டுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்பீடு வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 10 kbps அனுப்புதுன்னா இதுவும் 10 kbps ஸ்பீடில் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணணும். அப்போ லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிவைஸ் ஏ வந்து உங்களுக்கு 9600 bps அனுப்புது. 9600 பிட்ஸ் பெர் செகண்டில் அனுப்புது, டேட்டா வந்து அனுப்புது. அதே மாதிரி இப்போ டிவைஸ் பி என்ன பண்ணும், அது 9600 bpsல தான் இந்த டேட்டா வந்து சாம்பிள் பண்ணும்.
ஸோ இப்போ சாம்பிளிங்னா என்னென்னா, இப்போ இந்த ட்ரான்சிஷன் ஹை டு லோ ட்ரான்சிஷன் வருது இல்லையா, இந்த ஹை டு லோ ட்ரான்சிஷன் வந்த உடனேமே 1 பிட் டியூரேஷனுக்கு, அதாவது ஒரு பிட் டியூரேஷனுங்கிறது, ஸோ இந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டில் உங்களுக்கு 9600 பிட்ஸை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பிட்டை வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும், அதுதான் 1 பிட் டியூரேஷன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 9600 பிட்ஸ் per செகண்ட் ஸ்பீடில் வந்து டேட்டாவை வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ், இது ஒரு பிட் இது ஒரு பிட் இது ஒரு பிட் இல்லையா, இந்த மாதிரி 9600 பிட்ஸை வந்து நீங்கள் ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு பிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ 1 பிட் டியூரேஷனுங்கிறது வந்து 1 செகண்ட் டிவைடட் பை 9600 which is equal to 104.17 மைக்ரோசெகண்ட்ஸ். ஸோ ஒரு பிட்டை நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 104.17 மைக்ரோசெகண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த 1 பிட் டியூரேஷனுங்கிறது வந்து இந்த டியூரேஷனுங்கிறது வந்து 104.17 மைக்ரோசெகண்ட்ஸ். ஸோ இது ஒரு 104.1 மைக்ரோசெகண்ட்ஸ், இது ஒரு 104.1 மைக்ரோசெகண்ட்ஸ். இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பிட், ஒரு ஸ்டாப் பிட், 8 டேட்டா பிட் இல்லையா, மொத்தம் 10 பிட் இருக்குது. 10 பிட்ஸ் ஃபார் சென்டிங் ஏங்கிற கேரக்டர் அனுப்புறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 10 பிட்ஸ் ஆகுது. ஸோ மொத்தம் 10 பிட்ஸ் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தா இந்த 104.17 × 10 அப்போ 1.041 மில்லி செகண்ட்ஸ் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஒரு கேரக்டர் ஏங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மில்லி செகண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மில்லி செகண்ட் அப்ராக்சிமேட்டாக ஆகுதுன்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 9600 பிட்ஸ்னு அனுப்ப முடியும் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்ம எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து நம்ம 1 செகண்டில் அனுப்ப முடியும். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த 1 பிட் டியூரேஷன் வந்து இந்த ஸ்பீடை பொறுத்து தான் டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் ஹையர் ஸ்பீடில் போனீங்கன்னா இப்போ 9600 பதிலாக நீங்கள் லெட்ஸ் சே 1 Mbps நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேம் டியூரேஷன் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாகும். அப்போ இந்த ஃப்ரேமை வந்து சாம்பிள் பண்ணணும், இந்த ரிசீவர் வந்து சாம்பிள் பண்ணணும். இது 1 தான், இது 0 தான்றது சாம்பிள் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக எப்படி சாம்பிள் பண்ணுவோம், நீங்கள் இந்த ஸ்டார்ட் பிட்டை பார்த்த உடனேமே இந்த பர்டிகுலர் 1 பிட் டியூரேஷனில் சென்டராக போய் அதை சாம்பிள் பண்ணலாம், இந்த சிக்னலை சாம்பிள் பண்ணலாம். சாம்பிள் பண்ணால் உங்களுக்கு லோவில் இருக்குது, அப்போ அது 0ன்னு தெரியும். இல்லை நீங்கள் அடுத்த 1 பிட் டியூரேஷனில் சென்டராக போய் நீங்கள் சாம்பிள் பண்ணலாம். அப்போ வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு ஹையில் இருக்குது, அப்போ அது 1, அப்புறம் இங்கே 0, அப்புறம் இது லோவில் இருக்குது 0. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிசீவர் வந்து சாம்பிள் பண்ணிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு 1 டைம் சாம்பிள் பண்ணுறது வந்து ஒரு மெத்தட். பட் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சிங்க்ரனைசேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது போயிட்டுருக்கு, டேட்டா போயிட்டுருக்கு. சிங்க்ரனைசேஷன் இங்கே சாம்பிள் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல சாம்பிள் பண்ணுது, இல்லை இந்த இடத்துல சாம்பிள் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிட்டை வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசீவர் வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஓவர் சாம்பிளிங் பண்ணுவாங்க, மோர் தென் 1 டைம் சாம்பிள் பண்ணுவாங்க. ரிசீவர் வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ரிசீவர் சைடில் இருக்கிற யூஆர்ட் பெரிஃபரலோட காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து 1 டைம் சாம்பிள் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 0வை வந்து லெட்ஸே 3 டைம் சாம்பிள் பண்ணலாம். ஸோ 3 டைம் சாம்பிள் பண்ணி ஆவரேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் லெட்ஸே இங்கே வந்து 1 வந்துருச்சு, இந்த சாம்பிளில் வந்து 1 வந்துருச்சு, அடுத்த 2 சாம்பிளில் வந்து 0 வந்துருச்சுன்னா 2 0 வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 0வை எடுத்துக்கும். இது 3ன்னு இல்லை, 6ஆக கூட இருக்கலாம், 8ஆக கூட இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 16 டைம்ஸ் கூட ஒரு பிட்டை வந்து அது சாம்பிள் பண்ணலாம். அது இந்த ரிசீவர் சைடில் இருக்கிற யூஆர்ட் பெரிஃபரலோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து ஓவர் சாம்பிளிங் பண்ணலாம். இந்த ஓவர் சாம்பிளிங் கான்செப்டை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பேசலாம். அதே மாதிரி இந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பீடை வந்து நம்ம யூஆர்ட் டெர்மினாலஜியில் வந்து பாட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட் ரேட்னா ஒன்றும் இல்லை, அந்த பஸ் வந்து என்ன ஸ்பீடில் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் பாட் ரேட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 9600 பிட்ஸ் per செகண்ட், பாட் ரேட் வந்து 9600. நீங்கள் ஹையர் ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு 115 kbps, 1 Mbps, 2 Mbps அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பாட் ரேட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த பாட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்னல் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இந்த ஒரு ஃப்ரேமோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை இது குறைய இந்த ஃப்ரேமோட டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். 1 மில்லி செகண்டில் நீங்கள் ஒரு கேரக்டர் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்லேயே கூட நீங்கள் ஹையர் ஸ்பீடில் வந்து ஒரு கேரக்டர் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஹையர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த பஸ் வழியாக சென்ட் பண்ணிக்க முடியும். லெட்ஸே
ஓகே. இப்போ இது வந்து ஒரு நார்மல் சினாரியோ. இது வந்து ஒரு 1 ஸ்டார்ட் பிட், 1 ஸ்டாப் பிட், அப்புறம் 8 பிட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு டெக்னிக்கலாக இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8N1 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட். ஸோ 8N1 ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஒரு ப்ரிடாமினெண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபார்மேட். அதாவது 8 டேட்டா பிட்ஸு. என்னங்கிறது வந்து நோ பேரிட்டி பிட். நான் பேரிட்டி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேரிட்டியே இல்லை, அதனால் நோ பேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 1ங்கிறது வந்து ஸ்டாப் பிட். அது ஏன் 1 மட்டும் ஸ்டாப் பிட்டுக்கு மட்டும் சொல்கிறாங்க? இங்கே ஸ்டார்ட் பிட்டும் இருக்குது இல்லையா? அதை ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலையும் இந்த UART ப்ரோட்டோக்காலில் வந்து ஸ்டார்ட் பிட் வந்து 1 பிட்டு தான். ஆனால் இந்த ஸ்டாப் பிட்டு மட்டும் உங்களுக்கு 0.5 கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். 0.5 ஸ்டாப் பிட்டாக பண்ணலாம். அதாவது ½ பிட் டியூரேஷனில் கூட அந்த ஸ்டாப் பிட்டை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். இல்லை 1 பிட்டுக்கு வந்து நீங்கள் 1 பிட் டியூரேஷனுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் பிட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். இல்லை 1.5 ஸ்டாப் பிட்ஸ் அல்லது 2 ஸ்டாப் பிட்ஸ் 2 ஸ்டாப் பிட்டாக கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் சைட்லேருந்து 2 ஸ்டாப் பிட் சென்ட் பண்ணிங்கன்னா ரிசீவரும் 2 ஸ்டாப் பிட் பார்த்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து டீகோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாப் பிட்டையும் நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டாப் பிட்டையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக இந்த சிக்னலோட ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ லெட்ஸே ஒரு நாய்ஸ்னால, ஒரு EMC நாய்ஸ்னாலேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் நாய்ஸ்னாலேயோ இந்த 1 வந்து இந்த 0 வந்து 1 ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 0 வந்து எலக்ட்ரிக்கல் நாய்ஸ்னால இப்படி 1 ஆகிடுது. அப்போ இங்கே ஏங்கிற கேரக்டர் இது 1 ஆகிடுச்சுன்னா ஒரு பிட்டு மாறினா கூட இந்த ரிசீவர் வந்து அதை வேறு ஒரு கேரக்டரை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிட் ஃப்ளிப்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காமனாக நடக்கக்கூடியது தான். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் இதெல்லாம் காமனாக நடக்கக்கூடியது தான். ஸோ இந்த ஒரு நாய்ஸுக்கும் ஒரு இம்யூனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு சின்னதான ஒரு எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம் தான். இப்போ இந்த ஸ்டாப் பிட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாப் பிட்டுக்கு முன்னாடி இன்னொரு பிட் பேரிட்டி பிட்டுன்னு ஒன்று போடலாம். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு 1 பிட் டியூரேஷனில் ஒரு பேரிட்டி பிட் வந்து நம்ம செட் பண்ணலாம். இந்த பேரிட்டி பிட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டேட்டா பிட்ஸ் இருக்குது இல்லையா? இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 2 ஒன்ஸ் இருக்குது, 1 இங்கே 1, மொத்தம் 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இல்லையா 2. ஸோ உங்களுக்கு பேரிட்டி வந்து ஈவன் பேரிட்டி. ஸோ இப்போ இங்கே எப்படி 8N1 சொன்னனோ நோ பேரிட்டி சொன்னனோ அந்த மாதிரி 8 ஆட் பேரிட்டி அப்படின்றதுக்கு 8O1ன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 8 ஈவன் பேரிட்டி அப்படின்றதுக்கு 8E1ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஓங்கிறது ஆட் பேரிட்டி, ஈங்கிறது ஈவன் பேரிட்டி. ஸோ இப்போ என்னோட டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி நான் ஈவன் பேரிட்டியாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேரிட்டி பிட் வந்து ஈவனாக இருக்கணும். அதாவது 1 + 1 2 இல்லையா? 2ங்கிறது ஈவனுங்கிறதுனால இந்த இடத்துல 0 அப்படின்னு வரும். ஸோ ஈவன் பேரிட்டி. அப்போ இந்த சிக்னல் வந்து இப்படி போகும். இதுவே ஆட் பேரிட்டியாக இருந்ததுன்னா மொத்தமாக இங்கே 1 + 1 2. அப்போ இந்த மொத்த ஃப்ரேமையும் நான் வந்து இந்த ஸ்டார்ட் பிட்டை விட்டுட்டு இந்த மொத்த டேட்டா செட், இந்த டேட்டா பிட்ஸு அப்புறம் இந்த பேரிட்டி பிட் ரெண்டையும் சேர்த்தா எனக்கு ஆட் நம்பர் வரணும். அப்போ இங்கே ஆல்ரெடி 1 + 1 2 தான் இருக்குது. அப்போ ஆட் நம்பராக வரணும்னா நான் இந்த பேரிட்டி பிட்டை 1ன்னு போட்டேன்னா இப்போ வந்து உங்களுக்கு மொத்தம் 1 + 1 + 1 3 வந்துருச்சு. அப்போ 3ங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர். இப்போ இது ஆட் பேரிட்டி ஆகிடும். ஸோ 8O1 ஃபார்மேட்டாக போய்ட்டு இருந்தது அப்படின்னா நம்மளோட ரிசீவர் என்ன பண்ணும், இந்த எல்லா ஒன்ஸையும் கவுண்ட் பண்ணும், இன்க்ளூடிங் இந்த பேரிட்டி பிட்டை கவுண்ட் பண்ணும். அப்போ 1 + 1 + 1 3 ஆட் நம்பர் நம்ம கான்ஃபிகர் பண்ணதும் ஆட் நம்பர். அப்போ நம்ம ரிசீவருக்கு தெரியும் இந்த டேட்டா எதுவுமே கரப்ட் ஆகலை, எந்த பிட்டுமே வந்து ஃப்ளிப் ஆகலை அப்படின்றது தெரியும். இதுவே ஈவன் பேரிட்டியாக இருந்ததுன்னா இந்த 1 + 1 அப்புறம் இந்த பேரிட்டியோட வேல்யூ 1. அப்போ மொத்தமாக உங்களுக்கு 3 ஒன்ஸ் இருக்குது, ஆட் நம்பர். நீங்கள் சொல்லியிருக்கிறதோ வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதோ ஈவன் பேரிட்டி. அப்போ ஈவன் பேரிட்டி நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆட் நம்பராக வந்ததுன்னா கால்குலேஷன் பண்ணுறப்போ ஆட் பேரிட்டியாக கிடச்சதுன்னா இதில் ஏதோ ஒரு பிட் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது, அதனால் இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத ரிசீவர் தெரிஞ்சுக்கும். அதுக்கு தான் இந்த பேரிட்டி பிட் வந்து யூஸ் ஆகுறது. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு பிட்டு ஃப்ளிப் ஆனால் மட்டும்தான் இந்த பேரிட்டி பிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பிட்டு ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா இந்த பேரிட்டி வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இந்த பேரிட்டி பிட் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மாடர்ன் மைக்ரோ கண்ட்ரோல்ஸில் செக்ஸம் கால்குலேட் பண்ணுற மாதிரி சில அட்வான்ஸ்டு மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. பட் UART ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேரிட்டி பிட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக ஒரு பிட் ஃப்ளிப்பை வந்து உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும். இந்த பேரிட்டி பிட்டுக்கு அப்புறமா இந்த ஸ்டாப் பிட் வந்துடும். ஸோ ஸ்டாப் பிட் வந்து உங்களுக்கு ஹை ஆகிடும். இது ஸ்டாப் பிட். ஸோ இது மொத்தமாக சேர்த்து ஒரு ஃப்ரேம். ஸோ நீங்கள் பேரிட்டி பிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 பிட்ஸ் வந்துடும் இந்த ஏ கேரக்டருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாப் பிட்டுக்கு பதிலாக 2 ஸ்டாப் பிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க, பேரிட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 பிட்ஸ் ஆகிடும் ஒரு ஃப்ரேமுக்கு.
ஸோ உங்களுக்கு UART கம்யூனிகேஷனில் நீங்கள் ஒரு கேரக்டர் அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் தேவைப்படுது. அந்த ஃப்ரேமில் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் பிட் இருக்கணும். அப்புறம் டேட்டா பிட்ஸ் வந்து உங்களுக்கு 5 மினிமம் டேட்டா பிட்ஸ் இருக்கலாம், மேக்ஸிமம் 9 டேட்டா பிட்ஸ் இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு பேரிட்டி பிட் ஆப்ஷனலாக இருக்கலாம். நீங்கள் பேரிட்டி பிட் வேணான்னா தேவையில்லை, இந்த பிட்டே வந்து தேவையில்லை. இல்லை பேரிட்டி வேணும்னா அது ஆட் பேரிட்டியாக ஈவன் பேரிட்டியாக நீங்கள் போடணும். ஆட் பேரிட்டியாக இருந்ததுன்னா இந்த பேரிட்டி பிட்டோட இந்த டேட்டா பிட்ஸையும் நீங்கள் மொத்தமாக நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆட் நம்பராக இருக்கணும். ஈவன் பேரிட்டியாக இருந்ததுன்னா இந்த பேரிட்டி பிட் ப்ளஸ் இந்த டேட்டா பிட்ஸில் இருக்கிற 1 எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கணும். ஸோ அது ஈவன் பேரிட்டி. அது என்ன கான்ஃபிகரேஷனில் நீங்கள் போடுறீங்கன்றதையும் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர்ட்டையும் சொல்லணும், ரிசீவர்ட்டையும் சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பிட் போடணும். ஸ்டாப் பிட்டில் வந்து உங்களுக்கு காமனாக 1 ஸ்டாப் பிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது போக இன்றைக்கி மாடர்ன் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் உங்களுக்கு 0.5 இந்த ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்கால்லாம் நம்ம இந்த UART யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து 0.5 ஸ்டாப் பிட்டு, 1.5 ஸ்டாப் பிட்டு, 2 ஸ்டாப் பிட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கூட இந்த ஸ்டாப் பிட்டோட கவுண்ட் வந்து நம்ம மாறும், ரிலேபிளாக இருக்கணுன்றதுக்காண்டி. ஸோ இப்படி தான் ஒரு UART கம்யூனிகேஷன் வேலை செய்யுது. இப்போ என்கிட்ட 2 USB to UART கன்வெர்ட்டர் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு USB டெர்மினல் அப்ளிகேஷன் வந்து வழியாக வந்து நம்ம ஒரு கேரக்டர்ஸ், இந்த ஏன்ற கேரக்டர்ஸை வந்து நம்ம ஒரு டெர்மினல் ஒரு அப்ளிகேஷன் வழியாக அந்த ஏங்கிற ஒரு கேரக்டரை வந்து இந்த UART பின் வழியாக சென்ட் பண்ணி அதை நம்ம ஒரு லாஜிக் அனலைசரில் வந்து அதை டீகோட் பண்ணி பார்க்கலாம். அதோட சிக்னல்ஸ்லாம் ராவாக பார்க்கலாம், எப்படி இருக்குது, எப்படி அதை ப்ரோட்டோக்கால் வந்து அது டீகோட் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ என்கிட்ட CP2102 அப்படிங்கிற ஒரு USB to TTL லாஜிக், அதாவது TTLனா ஒன்றும் இல்லை, டிரான்சிஸ்டர் டு டிரான்சிஸ்டர் லாஜிக்னு சொல்லுவாங்க. இது நம்ம USB to UART மாடியூல் வந்து இந்த UART ப்ரோட்டோக்கால் வந்து இந்த TTL லாஜிக் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணோம். TTL லாஜிக்குங்கிறது இந்த 0 to 3.3 வோல்டேஜ் லெவல்ஸில் இருக்கிற அந்த லாஜிக் லெவல். இதுவே USB to RS232 அப்படின்னா உங்களுக்கு RS232ன்ற லாஜிக் லெவல்ஸ் ஒரு +or-12 வோல்ட் அந்த மாதிரி போகும். அது அந்த ப்ரோட்டோக்கால் வந்து வேறு. இது USB to TTL. ஸோ தட் நம்ம ஒரு மற்ற எம்பெடட் சிஸ்டம்ஸோட இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்னல்ஸை வந்து ஈஸியாக இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 3.3 வோல்டேஜ், ஃபஸ்ட் இருக்கிறது வந்து 3.3 வோல்டேஜ், இந்த பின் வந்து 3.3 வோல்டேஜ், அடுத்து இருக்கிறது பின் வந்து TXD பின், அடுத்த பின் வந்து RXD பின், அப்புறம் கிரவுண்டு 5 வோல்ட். ஸோ இதில் நம்மளுக்கு தேவைப்பட வேண்டியது கிரவுண்டு, TXD, RXD இந்த 3 பின் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம USBயில் கனெக்ட் பண்ணிவிட்டு, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் பேக் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு கேரக்டர் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா USB வழியாக அது இந்த TXD பின்னில் வரும் இல்லையா, இந்த TXD பின்னில் வந்த அந்த A கேரக்டரை அப்படியே இந்த RX பின்னுக்கு நம்ம ரூட் பண்ணோம்னா நம்ம டைப் பண்ண கேரக்டரை நம்ம PCயில் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த USB to UART TTL சீரியல் கன்வெர்ட்டர் மாடியூல், CP2102 அப்படிங்கிற ஒரு மாடியூல். இதோட ஃபீச்சர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு USB பவர் சப்ளைலே ஆப்ரேட் ஆகும். The lead out interface includes 3.3 voltage, 5 voltage, ground, TX, RX பின்னு. சிக்னல் பின் லெவல் வந்து 3.3 voltage லெவலில் ஆப்ரேட் ஆகுது, பாசிட்டிவ் லாஜிக். ஆன்போர்டில் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் லைட்டும் இருக்குது. ஸோ TX ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைட் இருக்குது. அதேமாதிரி RX வந்தாலும் உங்களுக்கு ஒரு லைட் வந்து அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆல்வேஸ் ஆன் லைட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு. இந்த பாட் ரேட் பார்த்தோன்னா உங்களுக்கு 300 பிட்ஸ் பர் செகண்ட்லேருந்து 1 மெகா பிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இதோட பாட் ரேட் வந்து இருக்குது. பாட் ரேட், பிட் ரேட் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் இந்த கம்யூனிகேஷன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு 5 டேட்டா பிட்ஸ், 6 டேட்டா பிட்ஸ், 7 டேட்டா பிட்ஸ், 8 டேட்டா பிட்ஸில் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டாப் பிட்ஸ் பார்த்தோன்னா 1 ஸ்டாப் பிட், 1.5 ஸ்டாப் பிட், 2 ஸ்டாப் பிட் வந்து சப்போர்ட் பண்ணுது. பேரிட்டி வந்து ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி, மார்க் அண்ட் ஸ்பேஸ். மார்க் அண்ட் ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த 0s and 1s தான். அப்புறம் நோ பேரிட்டி செக் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்லா PCலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம PCயில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு LED வந்து இதில் ஆன் ஆகிருக்கு. இந்த LED கொஞ்ச நேரத்தில் அது ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் கம்யூனிகேஷன் வந்து இப்போ ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு PCயில் வந்து ஒரு சீரியல் போர்ட் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த USB வழியாக இந்த TX பின்னுக்கு வந்து ஒரு டேட்டாவை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ நான் PCயில் வந்து டெராடாம் அப்படிங்கிற ஒரு டெர்மினல் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டெர்மினல் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய விதமான டெர்மினல் அப்ளிகேஷன்ஸ் வந்து PCக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. நான் வந்து டெராடாம்னு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் புட்டி அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் டெர்மினல் அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் சீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த சீரியலில்
போர்ட் வந்து COM3 COM11 இருக்குது. இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த USB to UART கன்வெர்ட்டர் இருக்குது இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக COM3ல வந்து காட்டுது. ஸோ நம்ம டிவைஸ் மேனேஜர் வந்து இதில் போய் பார்த்தோம்னா தெரியும். COM3ல சிலிகான் லேப்ஸ் CP210X USB to UART bridge அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட COM போர்ட். ஸோ நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப, ஒரு பிசியிலேருந்து கனெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி COM போர்ட் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டெராடம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செட்டப்பில் போய்ட்டு சீரியல் போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இதில் சீரியல் போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெராடம் சாஃப்ட்வேர்க்கான லிங்க்கும் கீழே இருக்குது, வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரியல் போர்ட்டில் போயிருங்க. அதே மாதிரி இந்த USB to UARTக்கான டிவைஸ்க்கான லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து COM போர்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நான் COM போர்ட் வந்து COM3 செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்பீடு கேட்குது. ஸ்பீடு வந்து நம்ம இவ்வளோ ஸ்பீட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இது காட்டுது. நான் வந்து 9600 வச்சுக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற செட்டிங்ஸு. அதுக்கப்புறமா டேட்டா வந்து உங்களுக்கு 8 பிட் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த டெர்மினல் அப்ளிகேஷன் வந்து 7 பிட் அல்லது 8 பிட் மட்டும்தான் அலோவ் பண்ணுது. நான் வந்து 8 பிட் டேட்டா வந்து செட் பண்ணியிருக்கேன். பேரிட்டி வந்து நான் யூஸ் பண்ணல, ஸோ நோ பேரிட்டி. ஸ்டாப் பிட் வந்து 1 ஸ்டாப் பிட். ஃப்ளோ கண்ட்ரோல் நான் இப்போ எதுவும் வச்சுக்கல. அந்த RTS CTS அந்த மாதிரி இது போக சில ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்குது, பட் அதை பற்றிலாம் நம்ம பேசலை. பட் RTS CTSலாம் நான் செலக்ட் பண்ணல. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிட் டிலே அதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. ஜஸ்ட்டு 8N1 ஃபார்மேட் 9600 பாட் ரேட் அந்த கான்ஃபிகரேஷனில் COM3ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த டெர்மினல் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன கமெண்ட் டைப் பண்ணாலும் அது இந்த USB வழியாக இங்கே வரும். இந்த பின்ஸில் வந்து அந்த UART டேட்டாவாக வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேங்க, அங்கே டைப் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக இங்கே காட்டாது. நம்ம இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது USB வழியாக அப்படியே இந்த UARTக்கு வந்துடும். ஆனால் இது இங்கே வர்றப்ப இது வருது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு LED வந்து இங்கே பிளிங்க் ஆகும். அதை நம்ம இங்கே LED வந்து பிளிங்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு LED வந்து இப்போ பிளிங்க் ஆகும் பாருங்கள். அதுதான். ஸோ இங்கே நான் டைப் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸும் இந்த பிசி அப்ளிகேஷன் இந்த டெராடமில் இருந்து USB வழியாக இங்கே UART கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு இந்த பின்னில் வந்து இப்போ கிடைக்குது. ஆனால் அந்த பின்னில் வரதுக்கு முன்னாடி அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு LEDயும் பிளிங்க் ஆகுது. ஒரு வாட்டி நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு LEDயும் பிளிங்க் ஆகுது. ஓகே. ஆனால் இப்போ இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் எதுவும் பிரிண்ட் ஆகலை இல்லையா. ஸோ இப்போ நான் டைப் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த பின்னில் வருதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த TX பின்னில் வருது, அதை நான் அப்படியே RX பின்னுக்கு லூப் பேக் பண்ணுறேன். ஒரு சின்ன கனெக்டர் போட்டு லூப் பேக் பண்ணுறேன். லூப் பேக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணேன்னா இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறது எதுவுமே இங்கே வரல இல்லையா, இந்த சாஃப்ட்வேரில் வரல. இப்போ இதை லூப் பேக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே TXயில் அனுப்புகிற சிக்னல் RXயில் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன கனெக்டர் எடுத்துக்கிறேன், ஹெடர் கனெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த RX பின்னையும் TX பின்னையும் நான் லூப் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஹெடர் கனெக்டர் போட்டு லூப் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா இந்த TX பின் வழியாக வர அந்த சிக்னல் RX பின்னுக்கு ரூட் ஆகும் இல்லையா. அப்போ TX இதுக்கான LEDயும் பிளிங்க் ஆகும், RX LEDயும் பிளிங்க் ஆகும். பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா, 2 LED பிளிங்க் ஆகுது, 2 LED. அதே மாதிரி நான் இங்கே டைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு இந்த பிசிலையும் இப்போ வந்து தெரியுது பாருங்கள். நம்ம TXயில் பண்ணதை வந்து இது RXயில் வந்து இந்த டேட்டா வந்து இது காட்டுது. RX பின் வழியாக வர டேட்டாவை இங்கே காட்டுது. ஓகே. ஸோ நான் என்ன டைப் பண்ணாலும் அது வந்து TX வழியாக போய் இந்த RX பின் வழியாக ரிசீவ் ஆகி அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த UART வந்து லூப் பேக் பண்ணி ஒர்க் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த லூப் பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த UART ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த TX பின்னை நான் என்னோடய லாஜிக் அனலைசரில் கனெக்ட் பண்ணி இதோட சிக்னல்ஸை வந்து ராவான சிக்னல்ஸை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்னல்ஸ் பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்னும் டீப்பாக அந்த பஸ் வழியாக அதை நம்ம அந்த சிக்னலை பார்த்து எப்படி அந்த சிக்னல் இருக்குன்றதை பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம லாஜிக் அனலைசர்லேருந்து ஒரு பின் எடுத்து இந்த TX பின்னில் கொடுத்துட்றேன். ஓகே, TX பின்னில் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு கிரவுண்ட் பின் எடுத்து கிரவுண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஒரு லாஜிக் அனலைசரில் நான் இந்த TX பின்னையும் கிரவுண்ட் பின்னையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லாஜிக் அனலைசர் சாஃப்ட்வேருக்கு போயிடலாம்.
ஓகே, இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸுங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்மளோட லாஜிக் அனலைசர் சாஃப்ட்வேர். இதில் வந்து இங்கே ஒரு ஆட் சேனல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நான் வந்து யூஆர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நிறைய பஸ்ஸை வந்து நீங்கள் டீகோட் பண்ண முடியும். நான் யூஆர்ட் போயிடுறேன். யூஆர்ட்டில் வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப என்ன ஸ்பீடில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ, என்ன கான்ஃபிகரேஷனில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ, அதே கான்ஃபிகரேஷன் தான் இங்கே நம்ம செட் பண்ணணும். நான் DIO 0 அப்படிங்கிற ஒரு பின் வழியாக நான் இந்த சாம்பிள் பண்ண போகிறேன். இந்த யூஆர்ட் டேட்டா வந்து ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ 8 டேட்டா பிட்ஸ், நோ பேரிட்டி, 1 ஸ்டாப் பிட். பாட் ரேட் வந்து மேனுவல் நான் கொடுத்துட்றேன் 9.6 kbps இல்லையா, 9600 பிட்ஸ் பெர் செகண்ட். அப்புறம் ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பிசியில் இருந்தே ஒரு TX பின் வழியாக இந்த டெராடர்ம் வழியாக நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணி அதை இந்த வேவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த லாஜிக் அனலைசர் சாஃப்ட்வேர் வழியாக RX பின் வழியாக நம்ம வந்து அதை ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் நான் ஏன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஏன்னு நான் டைப் பண்ணேன், அது இங்கே கேப்சர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஏவோட டேட்டா வந்து இங்கே கேப்சர் ஆகிடுச்சு, அந்த ரா சிக்னல் வந்து இங்கே கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ ஏக்கு வந்து இவங்க ஸ்மால் ஏக்கு வந்து இது 61, அது ASCIIல வந்து 61, கேபிட்டல் ஏக்கு 41. ஸோ நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே கேபிட்டல் ஏல போடுறேன். ஸோ இந்த கேபிட்டல் ஏக்கு நான் போட்டது இங்கே மறுபடியும் கேப்சர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே நான் ஏன்னு சென்ட் பண்ணது இங்கே மறுபடியும் உங்களுக்கு வந்து இங்கே கேப்சர் ஆகி ரிசீவ் சிக்னலாக இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஏ பார்த்தீங்கன்னா 41 வந்துருச்சா. அது ஏனும் டீகோட் ஆகிருப்பாருங்க. எப்படி டீகோட் பண்ணியிருக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து, எப்படி டீகோட் பண்ணியிருக்குன்னா இந்த சிக்னலை சாம்பிள் பண்ணி அது டீகோட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரேம், யூஆர்ட் ஃப்ரேம். இது ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐடியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பஸ் ஐடியில் இருந்திருக்கு, அப்புறம் ஒரு ட்ரான்சிஷன் ஹை டு லோ ட்ரான்சிஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸுங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுதான் ஸ்டார்ட் பிட்டுன்னு அதை அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட் பிட்டை சாம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிட் டியூரேஷன், இது என்ன டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இல்லையா, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 105 மைக்ரோ செகண்ட்ஸ். நம்ம 104 மைக்ரோ செகண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதுதான் இந்த ஒரு பிட் டியூரேஷனுங்கிறது. ஸோ ஒரு பிட் டியூரேஷனுக்கு இந்த ஸ்டார்ட் பிட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பிட்னு டிடெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்து LSB ஃபஸ்ட்டு. LSBங்கிறது வந்து 1 தானே, இங்கே 41ங்கிறது வந்து இங்கே 1 தான் LSB. ஸோ அந்த 1 வந்து இங்கே லோ டு ஹை ட்ரான்சிஷனாக மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த LSB பிட், அது பிட் 0ங்கிறது தான் LSB இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் லோ 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 5 லோ, அதாவது 00000 5 0, அதுக்கப்புறம் ஒரு 1, அப்புறம் 0, அதுக்கப்புறமா 8 பிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ டு ஹை ட்ரான்சிஷன் நடந்திருக்கு இல்லையா 1 பிட் டியூரேஷனுக்கு, அதுதான் ஸ்டாப் பிட். ஸோ இதை எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் பார்த்து உங்களுக்கு 41 தான் இதோட வேல்யூ அப்படின்னு காட்டி அது ASCIIல வந்து உங்களுக்கு ஏனும் அது டீகோட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த யூஆர்ட் டீகோடர் பண்ணுறதுக்கான இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு. இது உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் நான் இது உங்களுக்கு இதை காட்டணுன்றதுக்காண்டி நான் ஒரு லாஜிக் அனலைசர் வழியாக உங்களுக்கு இதை காட்டுறேன். பட் உங்கள்கிட்ட இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இது எப்படி வந்து இந்த பஸ்ஸில் வந்து இந்த TX பண்ணுற அந்த டேட்டா வந்து எப்படி வந்து RX ஆகுது, எப்படி ரிசீவ் ஆகுது, எப்படி வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோ இல்லை லாஜிக் அனலைசரோ எப்படி அந்த டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணுதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த லாஜிக் அனலைசரை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதை வந்து நம்ம ரா சிக்னலாக பார்க்காம ஒரு சீரியல் டெர்மினல் மாதிரி கூட அதை ஓப்பன் பண்ணலாம் இந்த வேவ் ஃபார்ம்ஸ்லேயே. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நியூ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் ஆப்ஷனில் போயிட்டு யூஆர்ட்டில் போயிட்டு TX வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு RX மட்டும்தான் தேவை. RX வந்து எனக்கு DIO 0ல் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து 8N1 ஃபார்மேட்டு, 9.6 kbps. இப்போ நான் ரிசீவ்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணுற இந்த டெராடர்ம் வழியாக நான் என்ன டைப் பண்ணாலும் அது இங்கே RX பின் வழியாக இங்கே ரிசீவ் ஆகி இங்கே காட்டும். இப்போ நான் ஏன்னு டைப் பண்ணுறேன், வந்துச்சு பார்த்தீங்களா. நான் இங்கே டெராடர்மில் ஏன்னு டைப் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்றதையும் நான் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து செட்டப்பில் போயிட்டு நீங்கள் டெர்மினலில் போயிட்டு லோக்கல் எக்கோன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம டைப் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லோக்கல் எக்கோ. இது வந்து RX பண்ணுற மெசேஜ் கிடையாது, லோக்கல் எக்கோ தான். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் பீன்னு டைப் பண்ணேன்னா பார்த்தீங்களா, இங்கே நான் டைப் பண்ண பி எனக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகி இந்த USB வழியாக போய் யூஆர்ட் வழியாக போய் எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் சாஃப்ட்வேருக்கு வந்து அது பியாக நம்மளோட ப்ரோட்டோகால் அனலைசர் வந்து அதை வந்து பின்னு டிட்டர்மின் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே சீன் டைப் பண்ணேன்னா சி இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9600 பிட்ஸ் per செகண்ட் ஸ்பீடில் வந்து இப்போ நீங்கள் டேட்டா வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம்.
ஆல்ரைட். இப்போ UART ப்ரோட்டோகால் பற்றின பேசிக்ஸ் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பார்ட்டில் இந்த UART USART பெரிஃபரில் எப்படி STM32 மைக்ரோ கண்ட்ரோலரில் ST வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அதோட மோட்ஸ்லாம் என்ன, அந்த UART USART பெரிஃபரலோட கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதுக்கான டிரைவரை நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறது, நம்ம ஒரு டிவைஸ் ஆட் அண்ட் டிவைஸ் GPS மாதிரி ஒரு டிவைஸை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணி UART வழியாக இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி 2 டிவைஸ்க்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.